வாழ்க்கை என்பது என்ன? பிரபஞ்சம் எத்தகையது? கடவுள் இருக்கிறாரா இல்லையா? அவரை காண முடியுமா முடியாதா என்ற உயர்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல நமக்கு கற்றுத்தர ஒருவர் இருக்கிறார். பல் தேய்ப்பது எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அதே போல கடவுள் என்பது பற்றியும் நமக்கு சொல்லித்தர ஒருவர் உண்டு. அவருக்கு குரு என்று பெயர். குரு என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து போதல். இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து போதல். என்னுடைய இளம் வயதில் குரு வேண்டும் என்கிற தாபத்தோடு நான் அதிகம் அலைந்தேன். பல பேரை கேட்டேன். ஆனால் என்னுடைய 45வது வயதில்தான் என்னால் என் குருவை சந்திக்க முடிந்தது. திருவண்ணாமலை மகான், கடவுளின் குழந்தை, அடியாருக்கு நல்லான், எங்கள் சத்குருநாதன் யோகிராம் சரத்குமாரை அவர்களை நேரடியாக சந்தித்தேன். வெறும் தத்துவ விஷயம் மட்டுமல்ல நண்பர்களே, என் மனைவி கமலா அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாத போது, பிரெயின் ஃபீவர் என்ற விஷயத்தில் அவர் சிக்கிக்கொண்டு அவஸ்தைப்பட்ட போது, அவர் அநேகமாக இறந்து விடுவார் அல்லது பிழைத்து கொண்டாலும் ஒரு காய்கறியை போல இருப்பார் என்று டாக்டர்கள் சொல்ல, யோகிராம் சரத்குமார் மிக தெள்ளத் தெளிவாக சொன்னார், கமலா வில் வாக், கமலா வில் ரன். கடைசி வரை மருத்துவர்கள் அவளை பற்றி சந்தேகமாக இருக்க எந்த சந்தேகமும் இல்லாமல் அவர் இந்த விஷயத்தை சொன்னார். இது ஜோசியம் அல்ல, அவருடைய செயல், அவருடைய உத்வேகம், அவருடைய பலம். அதனால் கமலா எழுந்து நின்று இன்று வரை மிக சந்தோஷமாக, மிக நிறைவாக, மிக சுறுசுறுப்பாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் இன்று மிகச்சிறந்த எழுத்தாளனாக இருப்பதற்கு காரணம் என் குருநாதர். பால்குமார் இஸ் மை பென். Whatever Balkumar writes will be remembered here for a long, long time. பாலகுமாரன் என் பேனா. பாலகுமாரன் எழுதுவது வெகு காலங்களுக்கு பேசப்படும். If at all there is any rebirth, this beggar is like to be with பாலகுமாரன். ஒருவேளை அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் இந்த பிச்சைக்காரன் பாலகுமாரனோடு இருக்க விரும்புகின்றார் என்ற ஒரு அற்புதமான வாக்கியத்தை சொன்னார்கள். அதன் நிஜப்பொருள் எனக்கு தெரியவில்லை. ஆயினும் அவர் என்னை தன் மனதுக்கு நெருங்கியவராக எடுத்துக்கொண்டார். என்னுள் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. என் மனோபலம் கூடியது. நான் ஒருமைப்படுவது அதிகரித்தது. என் மனம் ஒருமைப்படுவதன் மூலம் சில நல்ல காரியங்களை எளிதாக செய்ய முடிந்தது. என்னுடைய இளம் வயதில் எனக்கு சரியாக பேச தெரியாது. யார் என்ன என்று அறிந்து கொள்ள தெரியாது. கற்பனையில் வைத்துக் கொண்டிருப்பேன். நானாக ஏதாவது நினைத்துக் கொண்டிருப்பேன். இதை இந்த நேரம் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள, செய்தியை அறிந்து கொள்ள, நான் யார் என்பதை அறிந்து கொள்ள, எதிரே இருப்பவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள அவர் எனக்கு உதவி செய்தார். அவர் கொடுத்த விழிப்பு, அவர் கொடுத்த அலர்ட்னஸ், அவர் கொடுத்த அந்த வேகம், உத்வேகம் என்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அந்த நிலை உங்களுக்கும் வர வேண்டும். நீங்கள் அதை கெட்டியாக பற்றி கொள்ள வேண்டும். அவர் நேரடியாக இந்த பூமியில் இல்லை என்றாலும், சித்தியாகிவிட்டாலும், சூட்சும ரூபத்தில் இன்னும் பலம் பொருந்தியவராக, இன்னும் வேகம் கொண்டவராக இருப்பதை நான் உணர்கிறேன். உங்களாலும் உணர முடியும். பல பேர் பல விஷயங்கள் அவரிடம் கேட்டு பயன்பெற்றிருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி கடவுளை காட்டுங்கள் என்பதாக இருந்தது. கடவுளை காட்டுவதா? அது எளிதா? எனினும் இந்த பிச்சைக்காரன் முயற்சிக்கிறான் என்று அவர் சொன்னார். அவர் தன்னை பிச்சைக்காரன் என்றுதான் சொல்லிக் கொள்வார். ஒரு மனிதரை நேரே பார்ப்பது போல நான் என் குருநாதரை நேரே பார்ப்பது போல என் முதுகில் கை வைத்து, இடுப்பில் கை வைத்து, தலையை தடவி
வேறு ஒரு விஷயம் உணர்த்தினார். இறைவன் என்ற விஷயம் வெளியே சூலமாக இல்லை, உள்ளே ஒரு சக்தியாக இருக்கிறது, அது ஒரு இருப்பாக இருக்கிறது, அது ஒரு தன்மையில் இருக்கிறது என்பதை எனக்கு உணர்த்தினார். மனமாற அகக்கண்ணார நான் கடவுளை தரிசித்தேன். கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்விக்கு என்னை உணர்த்தி, அதுபோல் பல முறைகள் என்னை பரவச நிலைக்கு ஆட்படுத்தி, எப்பொழுது சந்திக்க நேர்ந்தாலும் என்னை வேறு ஒரு உலகத்திற்கு அழைத்து சென்று பல்வேறு தரிசனங்களை ஏற்படுத்தி அவர் செய்த அந்த வித்தையை என் மகனுடைய உபநயனத்தின் போது, உபநயனம் முழுவதும் அவர் உட்கார்ந்திருந்து அவராலேயே அந்த உபநயனம் நடத்தப்பட்டு, அந்த உபநயனத்தின் முடிவாக நானும் என் மகளும் இனிமையாக அவரை பற்றிய பாடல்கள் பாடி, அந்த பாடல்கள் பாடுவதன் மூலமாக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி, அந்த சூழ்நிலையில் பலர் அறிய என்னை ஒரு பரவச நிலைக்கு ஆளாக்கினார். இடுப்பின் அடியிலிருந்து குண்டலினி உச்சிக்கு போய் சிதறி தெரித்து மிக வித்தியாசமான அனுபவங்கள் இருந்தன. வலது பக்கம் இருந்த திருவண்ணாமலை ஹாலோவாக, உள்ளே எதுவும் இல்லாது கவிழ்த்து வைத்த பாத்திரமாக என் கண்ணுக்கு தெரிந்தது. ஒரு நீல கலரில் இருந்தது. அது அப்படித்தான் என்று அவர் எனக்கு விளக்கி சொன்னார். அந்த பரவசமான ஒரு நிலை என்னை இன்று வரை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது.